பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் ஏசாயா 53 அதிகாரம் 5வது வசனம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். தேவனுடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து நம்மை குணமாக்குகிறவர். நம்முடைய மனதை மட்டுமல்ல, நம்முடைய சரீர பிரகாரமான எல்லா வியாதிகளிலிருந்தும் நமக்கு குணம் கொடுத்திருக்கிறார். நமக்கு சுகத்தை இயேசுவானவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு வியாதி இன்னைக்கு மனிதர்களை அதிகமாய் பயப்படுத்துகிற ஒன்றாயிருக்கிறது. வியாதி சிறியதோ பெரியதோ என்ன வந்தாலும் நம்ம செத்து போய் விடுவோமோ, நம்ம மரித்து விடுமோ என்று சொல்லுகிற அந்த மரண பயம் அநேகரை பிடித்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இன்று காலகட்டத்திலே இளம் பிராயத்திலே மரணங்கள் சம்பவிக்கிறதையும் நாம் காண்கிறோம். ஆனால் தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு இதிலிருந்து தப்புவதற்கு வழி உண்டா? 100% இதில் வழி இருக்கிறது. இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வீக வல்லமை, பரிசுத்த வல்லமை. The way you believe in His word of God. நீ தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறதின் அளவை பொறுத்து, தன்மையை பொறுத்து அந்த தெய்வீக சுகத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். வியாதியை கண்டு பயப்படாதீங்க. இயேசுப்பா என்ன பண்ணிக்கிறான்னா, பாவத்தையே நம்ம கிட்ட இருந்து எடுத்திருக்கிறாராம். பாவத்தை எடுத்து தேவன், வியாதி விட ரொம்ப மோசமானது பாவம். அந்த பாவத்தையே நம்ம இடத்திலிருந்து எடுத்து தேவன் உன் வியாதியை சுகப்படுத்த மாட்டாரா? நம்ம நினைக்கிறோம் இது ரொம்ப மோசமானது, இது என் உயிரை எடுக்க தான் வந்திருக்கிறது நம்ம நினைத்து பயப்படுகிறோம். அப்படி அல்ல எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. ஆத்ம சுகத்தை விரும்புகிற அதே தேவன் நீங்க இந்த உலகத்துல சரீர பலத்தோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இஸ்ரவேலிலே அவர்கள் புறப்பட்டு வனாந்திரத்தில் நடந்து வந்த நாட்களை திரும்பி பாருங்கள். அவர்களை பலவீனப்பட்டவனோ அங்கே வியாதிப்பட்டவனோ யாரும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். இன்றைக்கு நாம தேவ பலத்தை அனுபவிக்க வேண்டும். சிலுவையில இயேசு சம்பாதித்த சுகத்தை உங்களுடைய சரீரம் அனுபவிக்க வேண்டும். வியாதிகள் வரும், சரீர பாடுகள் வரும், வயதாகிற பொழுது கவலைப்படாதீங்க. ஆனா அதுக்கு மேல சிலுவையில் அப்படியே தழும்புகளால் உண்டான சுகத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். விசுவாசிங்க. நீங்க சுகத்தை வேண்டும் என்று சொல்லுங்கள். வியாதிகளை எதிர்த்து நில்லுங்கள். ஆமென். சங்கீதம் 103:3-4 நாம இப்படி படிக்கிறோம். உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி. அக்கிரமத்தெல்லாம் மன்னித்தார், பாவத்தெல்லாம் மன்னித்து நோயையும் சுகமாக்கி இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, பாவத்தையே மன்னித்தாரு. நீ விசுவாசிச்சுன்னா நோயும் உங்க கண்ணு முன்னாடி சுகமாக்குறதை நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. உன் பிராணனை அந்த வியாதியில நீ மரித்து போக கூடாது என்று சொல்லி உன் பிராணனை மீட்டு உனக்கு இரக்கத்தை தயவினாலும் 91வது சங்கீதத்தை நீடித்த நாட்களை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அகால மரணம் அல்ல, வியாதினால மரித்து போனான் என்று சொல்லுவதற்கல்ல. விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே, நீ தேவனுடைய சுகத்தை பெற்று இந்த உலகத்திலே வாழ முடியும். நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். 1 பேதுரு 2:24 நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை எடுத்துக்கொண்டு நமக்கு நீதியாய் மாறினார். அல்லேலூயா. Thank you Jesus. ஆமென். நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். பாவத்தை மட்டுமல்ல, அவருடைய சரீர வியாதிகளும் இயேசு சுமந்திருக்கிறார். அவருடைய தழும்புகளால சுகமானீர்கள், குணமானீர்கள். You are healed by His stripes. ஆமென். இயேசுகளை சுகமாக்கி இருக்கிறார். வியாதி உங்க சரீரத்தை ஆள விடுற உங்க மனசை மாத்தி, இயேசுவின் சுகம் என்னுடைய சரீரத்தை ஆளுகை செய்வதாக. வியாதி அல்ல. Let that healing of Christ work in my body. Hallelujah. Let every sickness get out of my body. எல்லா வியாதிகளும் என் சரீரத்திலிருந்து வெளியேறு என்று சொல்லுங்கள். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய மகா பெரிய தயவுக்காய் ஸ்தோத்திரம். சிலுவையிலே உம்முடைய மரணத்தினாலே எல்லா சரீர பாடுகளையும் நீர்
கொடுத்து தீர்த்திருக்கிறீர். இன்றைக்கு நாங்கள் வியாதியுடனே இந்த உலகத்தில் தெரிய வேண்டும் என்பது உம்முடைய சித்தம் அல்ல, உம்முடைய சுகத்தின்படி வாழ வேண்டும் என்பது தேவ சித்தமாய் இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். பலவீன ஆவிகள், வியாதி கிரிகைகள் ஒவ்வொரு சரீரத்திலிருந்து வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தினால் வியாதியிலிருந்து விடுதலை, சரீரங்கள் சுகமடையட்டும். எல்லா பயாவிகள் விலகுவதாக ஜீசஸ் நேம். பிள்ளைகளை நீ சுகமாக்குகிறீரே, விடுதலை ஆக்குகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you.